எங்களுக்கு சிறப்பம்சம் வந்து இங்கே இந்த குகை, வௌவால், தண்ணீர். தண்ணி வந்து வருஷம் 365 நாள் வந்துட்டுருக்கும். ஓகேங்க. பத்தாது. பத்தாது. அதுக்கப்புறம் இங்கே வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, கல்யாணம் இல்லாதவங்களுக்கு வேண்டுதல் வச்சா, தொட்டில் கட்டி வேண்டுதல் வச்சா ஓகேங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கல்யாண ஆகாதவங்களுக்கு மஞ்சள் கயிறு, மஞ்சள் கொம்பு கட்டி கல்யாணம் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு வேண்டுதல் பண்ணால் கல்யாணம் பாக்கியம் கண்டிப்பாக கூடணும் ஒரு ஐதீகங்க. ஓகேங்க. இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 600 வருஷங்கிறாங்க. ஒரு 6 தலைக்கட்டு தான் சொல்கிறாங்க. ஓகேங்க. ஓகேங்க. அது என்னங்க, ஏன்னா இப்போ முன்னாடி சொன்னது தான். அதான் இதுக்கு முன்னாடி வந்தப்ப வேற ஒரு அது அவரு சொல்லியிருப்பாரு. ஒரு 6-7 தலைக்கட்டு சொல்லியிருப்பாங்க. ஆமாண்ணா. அதே தான். ரெண்டாவது உள்ளே வந்து சர்ப்பம் இருக்குது. ம். பாம்பு கூட பார்த்துருப்பீங்க. பாம்பு இப்போ இருக்குது. கூட சொன்னாங்க உள்ளே இருக்குது பாருங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. பாம்பு இருக்குது. ஓகேங்க. இது இருக்கிற சின்னது. இதுக்கு பெரியவங்க சொன்னதுன்னா முன்னாடி ஒரு 16 அடியில் அது இருக்குது சொல்லியிருக்காங்க. அதை நான் பார்த்ததில்லை. இதுக்கு முன்னாடி அது இருக்குது ஓகேங்க. அப்படின்னு சொன்னால் நானும் பார்த்ததில்லை. இப்போ நீங்கள் எத்தனை வருஷம் இப்போ நான் ஒரு 3-4 வருஷமாக தான் இருக்கும். கொஞ்சம் 3 வருஷமாக இருக்கும். 3 வருஷம். இதுக்கு அமாவாசை இங்கே சரியான கோட்டை வரும். ஓகேங்க. அமாவாசைக்கு இங்கே வந்து மெரமனை போகும். சாமி உற்சவர் மெரமனை போகும். அப்புறம் இங்கே துலாபாரம் போடுவாங்க. குழந்தை பாக்கியம் கிடைச்சிங்க துலாபாரம் கொண்டு வந்து அமாவாசைக்கு போடுவாங்க. ஓகேங்க. இதுதான் இங்கே சிறப்பு. அப்புறம் இங்கே வந்து டெய்லியும் பக்தர்களுக்கு அன்னதானம் 50 பேருக்கு அன்னதானம் போடுறாங்க இந்த கோயிலில். இது ஒரு சிறப்பு. முக்கியமான பரிகாரங்கள்லாம் அந்த குடிக்கிறது அதுக்கு பண்ணுறோம். ஆமாம், அது வந்து நம்ம வெளியில் சொல்கிறதில்ல. ஏன்னா சில பேர் துருடியாது. அது வெளியே சொல்கிறதில்ல. அது வந்து கண்டிப்பாக சாமி சத்தியம் பண்ணிட்டு தான் போய் கயிறு கட்டிடுவோம். சாமி சத்தியம் வாங்கிட்டு. சரி. அது நிறைய பேர் குடிச்சதுன்னு தான் சொல்கிறாங்க. பரவாயில்ல தான் சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியாது. நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் சொல்கிறேன். அது பரவாயில்ல சொல்கிறாங்க. இது வந்து சுயம்பு. நம்ம லக்ஷ்மி நரசிம்மர் இவர் வந்து சுயம்பாக வந்துக்கிறாரு. அப்போ சுயம்பு தான் பார்க்க முடியும். அப்போ ராமம் போட்டிருக்கும். கல் சிலை சின்னதாக இருக்கும். அது அவங்க தான் சுயம்பு. மீதி உள்ள இருக்கிறதா நாம் வச்ச சிலைகள். இது நம்ம நரசிம்மர் சிலைகள். வருஷம் 365 நாளுமே வற்றாத நீர். ஆமாம், இது வந்து வீடியோ பாருங்கள். அதே வற்றாத நீர் தான் இருக்குது. இதில் கொஞ்சம் கூட பார்த்துல ரொம்ப ட்ரை கண்டிஷன் வரப்போ ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கும். மழை பெஞ்சா நல்லா நிறையா வரும். அதான் இங்கே இருக்கிற அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் அது நிறையா பேர் ஒரு வருஷம் வச்சுருந்தா கூட கெடாது போகாது. ஆமாம், கெட்டதில்ல. ஆனால் வந்து இதை கொண்டு போய் புனிதமாக வீட்டை வச்சு தீர்த்தமாக தெளிச்சுக்குவாங்க. இது நல்லாயிருக்கும். அந்த தண்ணி வந்து எந்த ஒரு இதில் எல்லாம் மூலிகை தண்ணி மாதிரி தான். நானும் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ இந்த மாதிரி ஒரு ஐயா தான் சொன்னார். வீடியோ எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்டயுமே நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க இந்த கோவிலுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டேன். நாம் வரணுமா நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஈரோடு சேலம் மாவட்டத்தில் வரவங்களுக்கு வந்து மேச்சேரி பக்கம் வந்து மேச்சேரி பஸ் இருக்குது, ஏரி வந்துடலாம். இதே வந்து இந்த பக்கம் ஒசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சென்னையிலேருந்து போகிறவங்களுக்கு வந்து தருமபுரி பெண்ணாகரம் வந்து வந்துடலாம். முத்தையன் கோவிலுக்கு வரலாம். பஸ் இருக்குது. கோவிலுக்கு பஸ் இல்லை. ஏரியூர் வரைக்கும் வரலாம். ஏரியூர்லேருந்து இந்த பக்கம் ஆட்டோ வரலாம். நெருப்பூர் வரைக்கும் வரலாம். நெருப்பூர்லேருந்து ஆட்டோ இருக்குது. ஆட்டோ வசதிலாம் இருக்குது. ஆட்டோ வசதி இருக்குது. ஓகே ஓகேங்க. அதெல்லாம் போக்குவரத்து வசதியெல்லாம் இருக்குது. அந்த போக்குவரத்து வசதியும் இப்போ இருக்கிற அரசாங்கம் சிறப்பாக பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இப்போ ஜனங்க நிறையா வரப்போ வராங்க. அறநிலைத்துறை சம்மந்தப்பட்ட கோயில் அது. அறநிலைத்துறை அதிகாரிகளோ டிரான்ஸ்போர்ட் அதிகாரிகளோ கொஞ்சம் மனசு வச்சு ஒரு பஸ்ஸு போதும். அந்த ஒரு பஸ்ஸு கோயிலுக்குள்ளே வந்துட்டு போனால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஜனங்களுக்கு வரப்போ வசதியாக இருக்கும். வெளியூர் ஜனங்க அதிகமாக வராங்க. உள்ளூர் ஜனங்களோட வெளியூர் ஜாஸ்தியாக வராங்க. எனக்கு சென்னையிலேருந்துலாம் நிறையா சென்னைங்கிற வெளிநாடு கூட வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு போனாங்க. அந்த வெளிநாட்டு வாழ் மக்கள் ஒருத்தர் தமிழ் மக்கள் வந்துட்டு போனாங்க. இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதி தான் கோயில் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். அதுதான். ஏன்னா மக்கள் வரப்போக டூவீலர் வராங்க போகிறாங்க. அவங்களுக்கு தெரியும். மற்ற சில பேர் நடந்தே வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு போக்குவரத்து வசதி நல்லாயிருக்கும். இந்த கோவிலுக்கு இந்த மாதம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எந்த மாதம் சார்? இதுக்கு வந்து மார்கழி அமாவாசை வந்து இதுக்கு முக்கியமான 48 நாள் விரதம் வந்து இதுக்கு மாலை போடுவாங்க. ஓகேங்க. அந்த ஒரு அமாவாசை மட்டும் இங்கே சரியான கூட்டமாக இருக்கும். அது ஒரு நாள். மற்ற அமாவாசை நார்மலாக இருக்கும். கூட்டம் எப்பயுமே எப்பயுமே வரது வரும். அதிகபட்சம் எவ்வளோ மக்கள் வருவாங்க? அதிகபட்சம்னு சொல்ல முடியாது. ஒரு 1000 வரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். அது அந்த மார்கழி அமாவாசை இன்னும் சரியான இருக்கும். நீங்கள் அந்த ஆர்ட்ஸுக்கு வெளியில் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சரியான கூட்டம் வரும். அது ஒரு அமாவாசை மட்டும். மற்றதெல்லாம் நார்மலாக தான் இருக்கும். ஓகேங்க. ரொம்ப நன்றிங்க. சரி, சந்தோஷம்.